ஹாய், நான் தான் பூவரசி. என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். 84 கேஜிஸ்லேருந்து 69 கேஜிஸ் நான் எப்படி வந்தேன்னு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, இல்லை வீட்டில் இந்த மாதிரி பசங்களை பார்த்துக்கிறீங்க, ஆனால் நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ என்னால் முடியும்னா, அவங்க எல்லாராலையும் முடியுன்ற ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் என்னோடய வீடியோஸ்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். 2 பசங்களை வச்சுட்டு நான் எப்படி இதெல்லாம் பண்ணுறேன்னா, காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சா இதெல்லாம் பாசிபிள். ஸோ காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஒரு 1 ஹவர் வாக்கிங் போயிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து 6 to 7 கே ஸ்டெப்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தேன் ஏர்லி மார்னிங்கே. ஸோ எப்போவுமே ஏர்லியராக எழுந்திச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ என்னோடய மார்னிங் ஃபர்ஸ்ட் இன்டேக்காக நான் ட்ரை கிரேப்ஸ் எடுத்துக்கிறேன். பசங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே என்னோடய சின்ன சின்ன வேலைங்களெல்லாம் முடிச்சுட்டு செம்பருத்தி டீ போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நான் என்னோடய ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்ட்டு. அண்ட் வெயிட் லாஸில் இது என்னென்ன ஹெல்ப்லாம் உங்களுக்கு பண்ணுதுன்னு அந்த ஷார்ட்ஸில் இருக்குது. ஸோ ஃபேட் லாஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இது வந்து பிரைட்டன் ஆக்குது, ஸ்கின்னை க்ளோயிங் ஆக்குது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து எக்ஸஸ்லாம் தூக்கி போடாமல் உங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்து 2 செம்பரு எடுத்திருக்கேன். 250 ml ஆஃப் வாட்டர் இதில் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 15 to 20 மினிட்ஸ் வந்து இதை நான் பாயில் பண்ணிக்கிறேன். அண்ட் வீட்டில் இருந்தபடியே உடம்பு கம்மி பண்ண முடியும்னா கண்டிப்பாக முடியும். கொஞ்சம் டெடிகேஷன், கொஞ்சம் ஃபோக்கஸ் அண்ட் இன்றைக்கி நீங்கள் எதனா சாப்பிட்டுட்டாலும் நீங்கள் அடுத்த நாள் மார்னிங் வந்து உங்களுடைய டயட்டையும் உங்களுடைய ஃபார்மேட்டையும் ஃபாலோ பண்ணணும். ஸோ இங்கே வந்து டீ ரெடி ஆகிடுச்சு. ஒயின் கலரில் இருக்கும். இது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கலர் அட்ராக்ஷனாக வார்மாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. ஈவினிங்கும் எடுத்துக்கலாம், மார்னிங்கும் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு டீ குடிக்கணும் போல் இருந்தால் இது குடிக்கலாம். அண்டு சைடில் பார்த்தீங்கன்னா பால் வச்சுருக்கேன் பசங்களுக்காக. இந்த சைடு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் பச்சை சுண்டல் அண்ட் காராமணி இது 2ம் தான் நேற்று நைட்டு ஊற போட்டேன். அது இன்றைக்கி காலையில் லைட் பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். ஏன்னா லன்ச் வந்து கொஞ்சம் ஹெவியாக ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ வெளியே வாங்கி சாப்பிட்றதோட எனக்கு வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் பசங்களுக்கு எப்பவும் வீட்டில் சமைச்சு கொடுத்தோன்னா அவங்க இன்னும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்கன்றது தான் என்னோடய மைண்ட் செட், என்னோடய ஐடியா. அண்ட் என் பசங்க நான் வீட்டில் சமைச்சது ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சின்ன பையனும் சாப்பிடுவார், பெரியவரும் சாப்பிடுவார். இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ணாமல் தவா ஃப்ரை தான் பண்ணேன் சிக்கனை. ஸோ எக்கு, ஆனியன் ரைத்தா. அண்ட் நான் எதிர்பார்த்ததோடு பிரியாணி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து எப்பவும் நல்லாயிருக்கு அப்படி தான் சொல்லுவார். எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். அண்ட் எப்படி வந்து டயட்டில் இருக்கும்போது இதெல்லாம் சாப்பிட்லாமா, உடம்பு குறையுமானா என்ன சாப்பிட்றோன்றதும் முக்கியம், எவ்வளோ சாப்பிட்றோன்றதும் முக்கியம். எப்போவுமே நம்ம பிளேட்டில் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஸோ ப்ரோட்டீன் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும், கார்ப்ஸ் இருக்கணும், எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்றது இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்ததும் கடகடன்னு நிறைய சாப்பிட்றக்கூடாது. அண்ட் ஃபஸ்ட்டு நான் எப்படி என்னோடய போர்ஷன் கண்ட்ரோல் வச்சுக்கிறேன்னு காட்டுறேன். ஸோ இப்படி தான் அன்றைக்கி நான் சாப்பிட்டேன். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் சாப்பிட்டேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. என்னோடய மைண்ட் செட்டு தான் எல்லாமே. கரெக்டாக சாப்பிட்டேன். நான் காட்டுனது தான் சாப்பிட்டேன். ரொம்ப ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்ததுன்னு சீஸ் கேக் கூட யோகர்ட் சாப்பிட்டேன். அண்ட் ஈவினிங் வெளியே போனோம் பசங்களை கூப்பிட்டுட்டு. ஸோ இந்த ப்ரௌன் கேக் அண்ட் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். ஸோ மதியானம் லஞ்சே ரொம்ப ஃபில்லிங்காக இருந்ததுனால என்னோடய டின்னர் இந்த கேக்கோட நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நினைக்கிற மாதிரி வெயிட் லாஸ் ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. கொஞ்சம் டெடிகேஷன் அண்ட் ஃபோக்கஸ், கன்சிஸ்டன்சிலாம் இருந்ததுன்னா அண்ட் ஹெல்த்தியாக இருப்போம். ஹெல்த்தியாக இருக்க ட்ரை பண்ணுவோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.